ஸோ இதை நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதெல்லாம் பார்த்துங்க அப்படின்னா தன் எழுத்துக்களோடு சேரும். தன் எழுத்துக்களோடு சேரும்னா என்ன அர்த்தம்னா, இப்போ கா, கா இந்த வரிசையாக இருக்கட்டும். இவங்களுக்கு முன்னாடியோ இவங்களுக்கு பின்னாடியோ என்ன வரும் அப்படின்னா இக்குங்கிற வார்த்தை வரலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் வேர்ட்ஸ் மாதிரி. அதே மாதிரி சா, சா இதுக்கெல்லாம் வந்து இச். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தன் எழுத்துக்களோடு சேரும். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன் எழுத்துக்களோடு மட்டும் சேர்ந்து வருவாங்க. யார் யார்? இக்கு, இச்சு, இத்து, இப்பு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இரு, இல்லு பிற எழுத்துக்களோடு சேரும். பிற எழுத்துக்களோடு சேரும். அதே மாதிரி இரு தன் எழுத்துக்களோடும் சேரும், பிற எழுத்துக்களோடும் சேரும். தன் எழுத்துக்களோடும் சேரும், பிற எழுத்துக்களோடும் சேரும். ஸோ இந்த கான்செப்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டு இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் இந்த 2 எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டு ப்ளஸ் ஊ என்னது 2. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஊவை தூக்கிடணும். தூக்கிட்டு ஸோ 2 இட்டு இருக்கும் ப்ளஸ் இருக்கும். ஓகே, பாட்டு ப்ளஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இட்டும் இந்த ஈயும் சேர்த்துக்கோங்க. இட்டு ப்ளஸ் இ என்னது டி. இட்டு ப்ளஸ் இ டி. இந்த 2 எழுத்துக்கும் பதிலாக இந்த டீங்கிற எழுத்து யூஸ் பண்ண போகிறோம். மித்ததெல்லாம் அப்படியே எழுதணும். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 8 திசை. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முடிஞ்சிருக்க லெட்டர் என்னென்னு பார்த்துக்கோங்க, தி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் கிடையாது. இங்கே பாருங்கள் உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே வந்து உயிரெழுத்துக்களோட சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஒரு வேர்டை உருவாக்குறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தீ இருக்குது அப்படின்னா யார் வருவான்னு பார்த்துக்கோங்க. இத்து, தா, தா, தீ, தீ இந்த வரிசைகளில் இருக்குது அப்படின்னா இத்தானது இதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு பின்னாடியோ வரும். ஸோ இதை நீங்கள் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி சேர்த்து எழுதணும் அப்படின்னா 8 திசை. அப்போ யார் கனெக்டிங் வேர்டு? இத்துங்கிறது கனெக்டிங் வேர்டு. ஏன்னா தீ வந்துட்டு இவங்களோட ரிலேட்டிவ் வேர்டு. ஸோ இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்துடும். சாரி, வேர்டுன்னு சொல்லக்கூடாது, இந்த லெட்டர் வந்துடும். ஓகேவா? ஓகே. இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இடப்புறம். இப்போ இதை பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும்? இடம் ப்ளஸ் புறம். இடம் ப்ளஸ் புறம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே எப்படி தீ வந்துச்சு அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. இடம் ப்ளஸ் புறம். நம்ம பிரிக்கிறப்பே சொல்லியிருக்கேன், ரெண்டுக்கும் நம்ம பிரித்து எழுதுகிறப்போ என்ன ஆகணும், வேர்டு வந்து மீனிங்காக இருக்கணும். இந்த இடமுக்கும் மீனிங் இருக்குது, புறமுக்கும் மீனிங் இருக்குது. ஸோ இதை நான் சேர்த்து எழுதுகிறப்போ எனக்கு இதே கான்செப்ட் கிடைக்கணும். இப்படி தானே? இப்போ இங்கே பாருங்கள் மெய்யெழுத்து வரலை. சாரி, உயிரெழுத்து வரலை. இங்கே உயிரெழுத்து இருக்கணும், இங்கே மெய்யெழுத்து இருக்கணும். இந்த பிளேஸில் இங்கே மெய்யெழுத்து இருக்குது, இங்கே உயிரெழுத்து இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ பா, பா, பி, பி, பூ இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா இதுடைய ரிலேட்டிவான இந்த லெட்டர் வந்துட்டு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வரும். ஓகே. ஸோ இப்போ அப்போ என்ன ஆகும், இந்த ரெண்டு லெட்டர் இருக்கு இல்லையா, இதை ரீப்ளேஸ் பண்ணி இதை ரீப்ளேஸ் பண்ணி, ஏன்னா இங்கேயும் வந்துட்டு என்ன இருக்குது, மெய் எழுத்து தான் இருக்குது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யார் வருவா? இப்போ இடப்புறம். ஓகே. இது எதுக்கு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க, திருப்பி எழுதி பார்க்குறப்போ அதே வார்த்தை கரெக்டாக வரணும். வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கிறது கரெக்டு, பிரிச்சிருக்கிற விதம் வந்து கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சீரிலமை. இது நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது கூட. சீரிலமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் சம்மந்தப்பட்டதுக்கு என்ன அப்படின்னா சீர், மை ப்ளஸ் இளமை. ஓகே. சீர்மை ப்ளஸ் இளமை, சீர்மை ப்ளஸ் இளமை இப்படி தான் பிரிக்கணும். சீர் ப்ளஸ் இளமைன்னு பிரிச்சிடக்கூடாது, சீர்மை ப்ளஸ் இளமை. ஏன்னா பண்பு பெயருக்கு இந்த மை விகுதி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். இதை நான் பிரிக்க போகிறேன். ஸோ பிரிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்கேன், செகண்ட் வார்த்தையில் என்ன இருக்குது, முதல் வார்த்தை வந்து பார்த்தீங்க, முதல் வேர்டு என்ன இருக்குது, முதல் வேர்டு பாருங்கள் உயிரெழுத்தாக இருக்குது, இங்கே வந்து பூ இருக்குது. ஸோ இந்த பூ எப்படி பிறந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். பூ எப்படி பிறந்திருக்கும், இப்பு ப்ளஸ் ஊ, இப்பு ப்ளஸ் ஊ, பூ. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இந்த வேர்டை இந்த லெட்டர் நான் போட்டுட்டேன். ப்ளஸ்
அதிகாரம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்ப்போம் இல்லையா, இது ரெண்டையும் சேர்த்து என்ன வருது, என்ன லெட்டர் வரப்போகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ ப்ளஸ் ஆ பா. ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து நான் என்ன போடணும், பாங்கிற லெட்டர் நான் போட போகிறேன். சிலம் பா, மீதி இருக்குதெல்லாம் ஓகே. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இது வந்து கம்ப்ளீட் ஆகலை. பிரித்து எழுதுறது அப்படிங்கிறது பிரிச்சுட்டாங்க. இதை நம்ம சேர்த்து தான் எழுத போகிறோம். சேர்த்து எழுதுகிறப்ப மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே இம் இருக்குது, இங்கே பா இருக்குது. பா இருக்க இடத்துல இந்த முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உங்களோட ரிலேட்டிவ் லெட்டரோட வரும். அப்போ இங்கே இருக்கிறது யாரோட ரிலேட்டிவ்னு பாருங்கள். இங்கே இருக்க ரிலேட்டிவ் யாரோட ரிலேட்டிவ், இப்போ தான் வரணும். ஓகே, இப்போ தான் ரிலேட்டிவ் லெட்டராக வரணும், இம்மு வராது. ஸோ அப்போ என்ன வரும், சிலப்பதிகாரம். ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். சிலப்பதிகாரம் தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரித்து எழுதுறதா இருக்கட்டும், சேர்த்து எழுதுறதா இருக்கட்டும், ஸோ இந்த கண்டிஷனில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி எழுதணும், எப்படி அதை வந்து கரெக்டாக எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம்.